Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புத்தாண்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிரஷர் குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளர்ல தான் நான் மெஷர்மென்ட் சொல்லியிருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வாசம் வரும். கலரும் லைட்டா சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதுல நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான், பட் அது நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேக வச்சிடலாம். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே அதே டம்ளர் அளவு மெஷர்மெண்ட்ல தான். ஸோ இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்ல 1 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா பருப்பும் ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்து வந்துடும். பருப்பு வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு லைட் கோல்டன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் காஞ்சி திராட்சை சேர்த்துக்கோங்க. அது நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி வர வரைக்கும் வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல கட் பண்ணா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பிடிக்காதவங்க ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த பாயசத்தோட இந்த தேங்காய் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போ லைட் கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேன்ல நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. லைட்டா கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்த கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 மூடி அளவுக்கு தேங்காயில 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா திக்கான பால் சேர்த்துட்டாதான் நல்லா கிரீமியான பாயசம் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்க தேங்காய் துருவி போட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்புல சிம்ல வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். ஒருவேளை சூடாவே நீங்க வெள்ளைப்பாகு சேர்த்துட்டீங்கன்னா லைட்டா பாயசம் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நல்லா ஆற விட்டுருங்க. வெள்ளைப்பாகு எடுத்து ஸ்டார்டிங்லேயே வச்சிருங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சூப்பர் கலர்ஃபுல்லான நல்லா க்ரீமியான பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா ஒரு டார்க் கலர்ல இருக்கிற வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் தேங்காயெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான இந்த புது வருஷத்துக்கு ஸ்வீட்டான பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டாக தின்னாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.